திரைப்படங்களில் நடிப்பதால் நாடகங்களை விட்டுவிடவில்லை மனோரமா. சுப்பிரமணியம் எழுதிய காப்பு கட்டிச்சத்திரம் என்கிற வானொலி நாடகத்தில் மனோரமா, நாகேஷ் உள்ளிட்டவர்கள் நடித்திருந்தனர். இதில் பனையூர் பாக்கியம் என்கிற கதாபாத்திரத்தை மனோரமா ஏற்றிருந்தார். செட்டிநாடு பகுதியைச் சேர்ந்த கதாபாத்திரம் என்பதால் அந்த பேச்சு வழக்கிலேயே மொத்த நாடகத்திலும் பேசியிருந்தார் மனோரமா. 70 வாரங்களை கடந்து வெற்றிகரமாக ஓடியது இந்த நாடகம். மனோரமா இதில் ஏற்று நடித்த கதாபாத்திரம் பிரபலமானதால் பலரும் அவரை ஆச்சி என்று அழைக்க ஆரம்பித்தனர். ஒரு கட்டத்தில் உடன் நடித்த இளம் நடிகர்களும் ஆச்சி என்றே அழைக்க அந்த பெயர் நிலைத்துப் போனது. இயக்குனர் ஏபி நாகராஜன் இயக்கத்தில் நடிகர் சிவாஜி கணேசன் 9 வேடங்களில் நடித்த நவராத்திரி திரைப்படம் பற்றி பலருக்கு தெரிந்திருக்கும். இந்த படம் வெளியானது 1964. சரியாக 7 வருடங்கள் கழித்து 1971ஆம் ஆண்டு கண்காட்சி என்கிற திரைப்படத்தை இயக்கினார் ஏபி நாகராஜன். இதில் மனோரமாவின் நடிப்புத் திறமையை எடுத்துக்காட்டும் விதமாக அவரை 9 வேடங்களில் நடிக்க வைத்தார் நாகராஜன். முழுக்க கண்காட்சி திடலில் நடப்பது போலவே இந்த மொத்தப்படமும் எடுக்கப்பட்டிருக்கும். சிவாஜிக்குப் பிறகு ஒரே திரைப்படங்களில் பல வேடங்களை ஏற்றது மனோரமா மட்டுமே. இவரை பெண் சிவாஜி என்று கூறுபவர்களும் திரையுலகில் உண்டு. கண்காட்சி திரைப்படத்தின் ஆரம்பத்தில் நடிகைகள் பெயர் வரும்போது முதன்மையாக மனோரமாவின் பெயரே இடம்பெற்றிருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது.